பாலுக்கு நினைவு திரும்பி உண்மையை சொல்றதுக்கு முன்னால இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும். இந்த நிலைமையில யார்கிட்ட போய் இதை பேசுறது? யார்கிட்ட கேட்கலாம்? வித்யா தான் இதுக்கு சரியான ஆளு. அவகிட்ட தான் நடிச்சு ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லணும். நான் அதுல ஆர்வமா இருக்கிறத காட்டிக்கிட்டா நல்லா இருக்காதே. இதுக்கு ஒரே வழி வித்யா தான். கல்பனா, கல்பனா, இந்த காஃபி குடி. எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி, நீங்களே குடிங்க. ஹே, நேத்து நைட்ல இருந்து நீ எதுவும் சாப்பிடல. இந்தா இத குடி. என்ன வற்புறுத்தாதீங்க அண்ணி, ப்ளீஸ். கல்பனா, எதுக்கு இப்ப கண்ணெல்லாம் கலங்குற? கல்யாணம் நடக்காம போயிடும்னு வருத்தப்படுறியா? சே, இந்த நிலைமையில கூட என் கல்யாணத்தை பத்தி நான் சுயநலமா யோசிச்சா நான் மனுஷியே இல்ல. மாமாவை நினைச்சதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அழுகே வருது அண்ணி. கல்பனா, அப்பாக்கு தான் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சே. சர்ஜரி முடிஞ்சிருச்சுதான், உயிர் பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த வலி வேதனைய இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் அனுபவிச்சுதானே அண்ணி ஆகணும். அத்தையும் அவரை பார்த்து பார்த்து அழ போறாங்க. இன்னைக்கு ஒரு நாள்லயே அவங்க மாமாவை நினைச்சு அப்படி துடிச்சு போயிட்டாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிற சக்தியும் தெம்பும் எனக்கு இல்ல அண்ணி. இதுக்கெல்லாம் காரணம் நானும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாவும் உறுத்தலதான் அண்ணி இருக்கு. பேசாம எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு போயிடலாமான்னு இருக்கு அண்ணி எனக்கு. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? அப்பாக்கு இப்படி ஆனதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்க இந்த நேரத்துல இப்படிலாம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன நீ அர்த்தம்? நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, ராசி இல்லாதவனு தானே அர்த்தம். என்னோட கெட்ட நேரம் தான் மாமாக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அண்ணி. நான் தான். கல்பனா, என்ன கல்பனா? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அண்ணி, அத்தை முதல்ல எனக்கு நிச்சயம் பண்ண ஏற்பாடு செஞ்சாங்க. கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிக்கவும் ஏற்பாடு செஞ்சாங்க. திரும்பவும் கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்க இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு விதி இருக்கு போல. ஹே, நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத கல்பனா. இது கற்பனை இல்ல அண்ணி, நிஜம். இல்லைன்னா இப்படி திரும்ப திரும்ப தடங்கள் ஆயிட்டே இருக்காது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அண்ணி. அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைக்கல அண்ணி. ஒரு விருந்தாளியா கடைசி வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அண்ணி. என்னை விட்டுருங்க அண்ணி, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். கல்பனா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நீ என்கிட்ட அடி வாங்குவ. எதுக்கு கண்டதையும் நினைச்சு நீ குழம்பிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. நான் திரும்பவும் சொல்றேன், அப்பாவுக்கு ஏதோ கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. உன்னாலதான் அப்படி நடந்துச்சுன்னு நீயே உன் மேல பழி தூக்கி போட்டுக்காத. உனக்கு நடக்க வேண்டிய நல்லது 2-3 தடவை தள்ளி போச்சு, உண்மைதான். அது நினைக்கும் போது உனக்கு கஷ்டமாவும் வேதனையாவும் தான் இருக்கும். எனக்கு அது புரியுது. அதுக்காக இனிமே அது நடக்கவே நடக்காத நீயே முடிவு பண்ணிக்காத. இன்னைக்கே நான் அதை நடத்தி காட்டுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. மாமா ஹாஸ்பிட்டல் இருக்க இந்த நேரத்துல நாம கல்யாணத்தை பத்தி பேசுறது அசிங்கம், பாவம் அண்ணி. அப்பா பத்தி எல்லாம் கவலைப்படாத. இன்னும் 1 மணி நேரத்துல அப்பாக்கு நினைவு திரும்பிடும்னு டாக்டர் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். அப்பா கண்ணை முழிச்சிட்டாருன்னா போதும், உடனே உனக்கும் அருணுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அது நல்லா இருக்காது அண்ணி. நீங்க இதை பத்தி பேசவே வேண்டாம். நான் ஏதோ வேதனையில எங்கேயாச்சும் போயிடுறேன்னு சொல்லிட்டேன். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போவே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்காதீங்க அண்ணி. மாமா குணமாயி வீட்டுக்கு வரட்டும், மத்தபடி எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம் அண்ணி. இல்ல கல்பனா, இதுக்கு மேல உங்க கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. அப்பா சீரியஸான கண்டிஷன்லயே இருந்தா நம்ம இத பத்தி பேசவே முடியாது. அப்பா உயிருக்கு இனிமேல் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நம்ம கல்யாணத்தை தள்ளி போடணும்? எந்த சூழ்நிலையில நம்ம இந்த ஏற்பாடு பண்ணோம்னு உனக்கே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு அருண் கிட்ட சம்மதம் வாங்கியிருக்கோம்.
ரஞ்சிதாவும் இப்ப ஜெயில்ல இருக்கா. இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. திரும்ப தள்ளி போட்டா ரஞ்சிதா வெளியே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவா. நம்ம முடிவு பண்ண மாதிரி இன்னைக்கே கல்யாணத்தை முடிக்கிறது தான் நல்லது. இல்ல அண்ணி, ஆனாலும் எனக்கு என்னவோ. கல்பனா, நீ இத பத்தி பேச முடியாதா? அப்பாக்கு நினைவு திரும்பினதுமே நான் அம்மா கிட்ட பேசுறேன். நீ அமைதியா இரு. இந்தா முதல்ல இந்த காஃபியை குடி. இந்தா. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கூட இருக்க வரைக்கும் நான் என்ன வேணாலும் செய்யலாண்டி. இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வச்சிரு. ஏண்டா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோன்னு நீ துடிக்கிற அளவுக்கு உன்னை சொல்லி சொல்லி அடிப்பண்டி. சுதா, மாமா இப்ப எப்படி இருக்காரு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்லப்பா, சீரியஸான கண்டிஷன்ல தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். உடனே சர்ஜரி பண்ணதுனால பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா தலையில அடிபட்டிருக்கிறதுனால முழுசா குணமாக கொஞ்ச நாள் ஆகுமா. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா யாருக்குமே கெடுதல் நினைக்காதவரு. வார்த்தையால கூட யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைப்பாரு. அவருக்கு ஏன் சுதா இப்படி ஒரு நிலைமை வரணும்? எல்லாமே நேரம்பா, வேற என்ன சொல்றது. தலையில பலமா அடிபட்டும் அப்பா உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அத நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். அத்தை தான் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்கல்ல. மாமாவை நினைச்சு கவலைப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. அத்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மாவை பத்தி பேசாதப்பா. அப்பாக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே அவங்கதான். என்ன சுதா சொல்ற? உன்னை மருமகளா ஏத்துக்காம அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கல்ல, அந்த பாவத்துக்கான தண்டனை தான் இது. ஐயோ சுதா, என்ன பேச்சு இதெல்லாம்? நீ அவங்க முன்னால போய் பாவம் தண்டனை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. அத்தை மனசு ரொம்ப வருத்தப்படும். அத்தை என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் என்னமோ நடிச்சு அவங்கள ஏமாத்திட்டேன்னு நம்புறாங்க. அதனாலதான் இந்த கல்யாணத்துல தீவிரமா இருக்காங்க. உண்மை தெரிய வரும்போது அத்தை மனசு மாறிடும். சரிப்பா, நான் எதுவுமே பேசல. உன் பக்கம் இருக்கிற நியாயம் உன்னை காப்பாத்தும்னு சொன்னேன். அப்பாக்கு இப்படி ஆனதுனால காலையில நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இதுதான். என்னால அதை நினைச்சு சமாதானப்படுத்திக்க முடியல சுதா. வேற ஏதாவது நடந்து இந்த கல்யாணம் நின்னு இருக்கலாமே. மாமாக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துதான் எனக்கு நல்லது நடக்கணுமா? இப்படிதான் நடக்கணுங்கிற விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஆனா அம்மாவையும் வித்யாவையும் நம்ப முடியாது. அப்பா பொழைச்சிட்டாருன்னு இன்னைக்கே கல்யாணத்தை முடிக்கலான்னு கூட யோசிப்பாங்க. உனக்கு எப்படியாவது ஜாமீன் கிடைச்சா போதும், அவங்க பிளானை உடைச்சிடலாம். மா, டைம் ஆயிடுச்சு. பேசினது போதும், போலாமா? ம். PP, you may proceed. Thank you, Your Honor. Your Honor, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ரஞ்சிதா என்கிற இந்த பெண் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற அசிஸ்டன்ட் மேனேஜர் அருணுக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்திருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அருண்கிறவரு அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும் இல்ல, ரஞ்சிதா மேடமோட புருஷன். சார், சும்மா புருஷன் சொல்லாதீங்க. அருண் ரஞ்சிதா கழுத்துல கட்டினது அவசரத்துல கட்டின தாலி. யுவர் ஆனர், ரஞ்சிதா ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தப்ப அருண் அவங்கள காப்பாத்துறதுக்காக கழுத்துல தாலியை கட்டியிருக்காரு. அதே காரணமா வச்சு இவர் தான் என் புருஷன், நான் இவர் கூட தான் வாழுவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிருக்காங்க. யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ரஞ்சிதா எந்த பிரச்சனையும் பண்ணல. அவசரத்துல தாலி கட்டினாலும் அருண் ரஞ்சிதாவை தான் விரும்பி இருக்காரு. அவங்களோட தான் வாழணும்னு விரும்புறாரு. அவங்க வீட்டுல ஏத்துக்கலங்கிறது தான் பிரச்சனையே தவிர அருண் ரஞ்சிதாவை வெறுக்கவே இல்ல. அருண் ரஞ்சிதாவை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணவும் அவர் ரெடியா இல்ல. ஏற்கனவே ஒரு தடவை அருணுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு. ஆனா ரஞ்சிதாவை மறந்துட்டு என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அருண் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. எனவே அருண் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாரானதுதான் இந்த கொலை முயற்சிக்கு காரணம்னு பிபி சொல்ற மோட்டிவ் வேலிடா இல்ல யுவர் ஆனர்.
இன்னும் சொல்ல போனா நடந்தது ஒரு கொலை முயற்சியே இல்லை யுவர் ஆனர். புருஷன் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகக்கூடாதுன்னு ஒரு சராசரி பொண்ணோட போராட்டமா தான் இதை பார்க்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ரஞ்சிதா கழுத்துல தாலி இல்ல, கல்யாணம் நடந்ததுக்கான ஆதாரமும் இல்ல, கல்யாணத்தை அவங்க ரெஜிஸ்டரும் பண்ணல. அப்படி இருக்கும்போது புருஷனை காப்பாத்துற பொண்ணோட போராட்டம்னு இதை எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். பிபி, அருண் ரஞ்சிதாவோட புருஷனா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, இவங்க கொலை முயற்சி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது தான் கேஸ். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், தன்னுடைய விருப்பத்தை வீட்ல ஏத்துக்காத காரணத்தினால தான் அருண் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே விரக்தியில தான் ரஞ்சிதா கிட்ட என்னை விட்டு விலகிடுன்னு பேசியிருக்காரு. அவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் ரஞ்சிதா ஒரு சித்த வைத்தியரை போய் பார்த்திருக்காங்க. அவர் கொடுத்த மருந்தை தான் காஃபில கலந்து பியூன் மூலமா கொடுத்திருக்காங்க. முதல் நாள் மருந்து குடிச்சப்ப அருணுக்கு எதுவும் ஆகல, குடிக்கிற நினைப்பு வராம நார்மலா தான் இருந்திருக்காரு. அடுத்த நாள் காஃபி குடிச்சதும் தான் அவர் ரத்த வாந்தி எடுத்து மயங்கியிருக்காரு. அந்த மருந்தால எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுக்கான லேப் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கேன் யுவர் ஆனர். ரஞ்சிதா கொடுத்த பொடி தான் விஷம்னா முதல் நாளே அருணுக்கு அப்படி ஆகியிருக்கணும். அடுத்த நாள் தான் இது நடந்திருக்குன்னா காஃபில அந்த பொடியை தாண்டி வேற யாரோ எதையோ கலந்து கொடுத்துருக்காங்க. அது யாரு, ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா பொடி கலந்ததை வச்சு ரஞ்சிதா தான் விஷத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி அரசு தரப்புல தப்பா முடிவு பண்ணிட்டாங்க. எனவே என் கட்சிக்காரர் ரஞ்சிதா மேல பொய்யா போட்டிருக்கிற வழக்க தள்ளுபடி செய்யணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பிபி, நீங்க சாட்சியை விசாரிக்க ஆரம்பிங்க. எஸ் யுவர் ஆனர். என் முதல் சாட்சியா பியூன் சிதம்பரத்தை விசாரிக்கணும் யுவர் ஆனர். சிதம்பரம், 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 மேல போங்க. வணக்கங்கய்யா. சிதம்பரம், வைத்தியர்கிட்ட இருந்து ரஞ்சிதா மருந்து வாங்கினாங்கல்ல, அந்த மருந்து பொடி தான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? சார், நானும் மேடம் தான் சின்ன சின்ன பாக்கெட்டில் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தோம் சார். மேடமோட டேபிளில் தான் அதை வச்சுருப்பாங்க, அதை தான் எடுத்து கொடுத்தாங்க. அது சரி சிதம்பரம், அது வைத்தியர் கொடுத்த பொடிதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? விஷப்பொடியை கூட அதே மாதிரி பொட்டலம் கட்டி அவங்க வச்சிருக்கலாம்ல. அருணுக்கும் அந்த பொடியை கொடுத்துருக்கலாம்ல. மேடம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சார். நீங்க உங்க மேடத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இருக்கு சார். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சிதம்பரம், ரஞ்சிதா பொடியை கொடுத்தாங்க, நீங்க எதை காஃபியில கலந்தீங்க, உடனே எடுத்துட்டு போய் அருண் கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார். காஃபியில கலந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு நீங்க வேற எங்கேயாவது போறீங்களா? அந்த கேப்ல வேற யாராவது விஷம் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், கலந்ததுமே அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் சார். அப்ப அருண் கேபின்ல யாராவது இருந்தாங்களா? அவங்க அருணை டைவர்ட் பண்ணி அவங்க விஷம் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், சாரு காஃபியை தனியாக தான் குடித்தாரு. நான் காஃபியை வச்சதும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யுவர் ஆனர், இந்த சாட்சி ஒன்றே போதும் என்று நினைக்கிறேன். காஃபியில கலந்த விஷம் தான் அருண் உடம்ப பாதிச்சிருக்குங்கிறதுக்கான லேப் ரிப்போர்ட்டை கோர்ட்ல ஒப்படைச்சிருக்கேன் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் லாயர், நீங்க சாட்சியை கிராஸ் எக்ஸாமின் பண்ணணுமா? எஸ் யுவர் ஆனர். சிதம்பரம், நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு காஃபில மருந்து கலந்ததுக்கு அப்புறம் உங்களை டைவர்ட் பண்ற மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையா? போற வழியில உங்களை யாரோ பார்த்திருக்கலாம், கிச்சன்ல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆமாம் சார், நான் காஃபியில் மருந்து கலக்கும் போது சந்தோஷாரும் உள்ளே வந்தார்.
சந்தோஷ் யாரு? அவரும் ஒரு ஸ்டாஃப் தான் சார். அவர் எதுக்கு அங்க வந்தாரு? அப்ப என்ன நடந்தது? நாட்டு சக்கரை போட்ட காஃபி கேட்டாரு, அது இல்லைன்னு சொன்னேன். அவர் வாங்கி வச்சிருக்கேன், தேடி பாருன்னு சொன்னார் சார். நான் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னேன் சார். அவர் போயிட்டாரு. அவரு எவ்வளவு நேரம் அங்க இருந்தாரு? ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும் சார். யுவர் ஆனர், அந்த பொடியை மாத்தி வைக்கிறதுக்கு அந்த 2 நிமிஷம் கேப் போதுமே. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தன் கட்சிக்காரரை காப்பாத்துறதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை டிஃபென்ஸ் லாயர் உள்ள இழுக்கிறாரு. இந்த கேஸை திசை திருப்புற முயற்சியா தான் நான் இதை பார்க்கிறேன். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். இந்த சாட்சி கிட்ட நீங்க வேற ஏதாவது விசாரிக்கணுமா? நோ யுவர் ஆனர். என் கட்சிக்காரருக்கு ஜாமீன் கேட்டு மனு கொடுத்திருக்கேன். அவங்க கௌரவமான பதவியில இருக்காங்க. இந்த விசாரணைக்கு அவங்களால எந்த பாதகமும் வராது நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். கோர்ட்டார் அதை ஏத்துக்கிட்டு ஜாமீன் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ரஞ்சிதா அந்த ஆபீஸ்ல மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்க. அவங்கள பகைச்சிக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. இப்பவே அவங்க பியூன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. அவங்கள வெளியே விட்டா சாட்சிகளை கலைச்சு கேஸையே ஒன்னும் இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள ஜாமீன்ல விடக்கூடாதுன்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? ஐயா, என் புருஷனை குடிப்பழக்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் மருந்து கொடுத்தேன். எனக்கு அவர் தான் எல்லாமே. அவரை கொல்றது என்ன நானே அழிச்சுக்கிறதுக்கு சமம். கனவுல கூட அப்படி நடக்காது. அத புரிஞ்சுக்காம போலீஸ் என் மேல பழிய போடுறாங்க. அருண் என் புருஷனே இல்லைன்னு சார் சொல்றாரு. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு தாலி மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. சம்பந்தப்பட்டவங்களோட 2 மனசு முடிவு பண்ற விஷயம். நானும் அருணும் மனசளவுல எப்பவோ புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதை ஏத்துக்காம அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது என் வாழ்க்கை பிரச்சனை சார். நான் வெளியே இருந்தாதான் என் வாழ்க்கையை என்னால காப்பாத்திக்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது எனக்கு ஜாமீன் கொடுங்க ப்ளீஸ். கல்யாணத்தை நிறுத்திட்டு நானே திரும்பி வந்துடுறேன். இன்னைக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதோட என் வாழ்க்கைய முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. யுவர் ஆனர், எமோஷனலா பேசி பரிதாபத்தை சம்பாதிக்க பாக்குறாங்க. ஒரு நாள் மட்டும் ஜாமீன் கொடுங்கன்னு கேக்குறாங்க. பிபி, உங்க ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சுல. ப்ளீஸ் பி குவைட். சாரி யுவர் ஆனர். நீங்க ஏதாவது கிராஸ் எக்ஸாமின் பண்ணணுமா? நோ யுவர் ஆனர். தென் டேக் யூர் சீட்ஸ். ஒரு பொண்ணா உங்களுடைய தவிப்பை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பெயில் கிராண்டட். ஆனா உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம பாத்துக்குங்க. நீங்க போலாம். கண்டிப்பா. தேங்க்யூ சார். மச்சான், இப்போ என்னடா ஓடிட்டு இருக்கு உன் மைண்டில்? ரஞ்சிதாவை வெளியே கொண்டு வரதுக்கான முக்கியமான சாட்சி என்கிட்ட இருக்குடா. அது தெரிஞ்சும் கூட அவ என் வழிக்கு வரமாட்டான்னு அடம் பிடிக்கிறாடா. இந்த நிலைமையில கூட அவ இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறது தான் அப்படியே எனக்கு பிபி ஏறுதுடா. நான் தான் அன்னைக்கே சொன்னேடா, அவ ஜெயிலில் இருக்கிறது கூட தயாரா இருப்பில்ல தவிர உன் டீலுக்கு ஒத்து வர மாட்டாடா. அவ கேரக்டர் பத்தி தெரிஞ்சும் நீ தான் தேவையில்லாம எதிர்பார்ப்பு வளர்த்துக்கிட்டு இருக்க. டேய் இல்லடா, இப்ப கிடைச்ச சான்ஸ் என்னால மிஸ் பண்ணவே முடியாதுடா. அருண் கல்யாணத்தை சீக்கிரமே முடிக்கிற மாதிரி செய்யணும். ஏன் டீலை ஏத்துக்கிறது தவிர ரஞ்சிதாவுக்கு வேற வழியே இல்லைன்ற அளவுக்கு நான் ப்ரெஷரை கொடுத்தாகணும். மேல மேல நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் அவ இறங்கி வருவா. ஹலோ, யோ என்னையா சொல்ற? இது மர்டர் அட்டெம்ப்ட் கேஸியா? எப்படியா ஜாமீன் கொடுத்தாங்க?
நியூஸ் கன்ஃபார்ம் தானா? நான் கூப்பிடுறேன். என்னடா அது? என்ன பண்ற? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? இப்பதான் உனக்கு கால் சரியாச்சு, திரும்ப உடச்சிக்க போறடா. அமைதியாடா ப்ளீஸ்டா. முடியலடா. ரஞ்சிதாக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சாண்டா. ஏய் எப்படா? ஏய் சாதாரண திருட்டு கேஸ் கிடையாதுடா, கொலை முயற்சி கேஸ், ரொம்ப சீரியஸான கேஸ்டா. இதுக்கு எப்படா ஜாமீன் கொடுத்தாங்க? இதுக்கு ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆவற? ரஞ்சிதா எந்த தப்புமே செய்யலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஜட்ஜ் அதை புரிஞ்சிருப்பாரு, அதான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஏய் டேய், அவளுக்கு எதிராக எவிடன்ஸ்லாம் பக்காவா இருக்குடா. அதை மீறி ஜட்ஜ் எப்படி ஜாமீன் கொடுத்தாருதான் எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. மச்சான், ஜட்ஜ் ரொம்ப நல்லவரா இருப்பாரா. அதான் இது குக்கப் பண்ண கேஸ்ன்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அப்பாவி பொண்ணை எதுக்கு ஜெயிலில் வைக்கணும்னு பரிதாபப்பட்டு பெயில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய் ஃப்ரெண்டடா நீ நினைச்சது நடக்கல, நானே டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசாம என்னை வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. மச்சான் கோவப்படாதடா, நடந்தது நடந்துருச்சுடா. எப்படி ஜாமீன் கொடுத்தாங்கன்னு புலம்புறத விட இதை வச்சு என்ன பண்ணலாங்கிறத யோசி. சொல்லுங்க சார். கல்பனா எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல தான் சார். உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? என்ன இன்ஃபர்மேஷன் சார்? ரஞ்சிதாக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சான்.